بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபையினுடைய தாற்பயம் அனைத்து பயான்களிலும் நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சபையானது, இந்த சபைகளிலே நாங்கள் இருக்கும் நேரமெல்லாம் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் மீது மலாய்க்காமார்களுடைய துஆ வந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லும் நேரம் வரைக்கும் மலாய்க்காமார்கள் எங்களுக்கு துஆ செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சபையிலே இருக்கின்ற நம் ஒரு பாக்கியம் பொருந்தியவர்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு எத்தி வைத்தவனாக, நாம் எல்லோரும் இப்போது ஷாபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்காக ஆக்கி தந்திருக்கின்றான். அதில் மிக முக்கியமான மாதமாக நாம் பார்க்கக்கூடிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுக்கு முந்திய மாதம் ஷாபானுடைய மாதம். நாங்கள் தற்போது இன்னும் ஒரு சில தினங்களே இந்த ஷாபான் முடிவடைவதற்கு எஞ்சி இருக்கின்றது. இந்த ஷாபானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விடயங்களை செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அதில் அதிகமாக நோன்பு நோட்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், எதிர்வருகின்ற மாதம் ரமலானாக இருப்பதால் ரமலானுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். ரமலான் என்பது முற்றுமுழுதாக அமல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒரு மாதம். எனவே அதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் பூரணப்படுத்துவதற்கு முன்னால் இன்னும் ஒரு எஞ்சி இருப்பது ஒரு 3-4 நாட்கள் தான் எஞ்சி இருக்கு. இதுக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சிரோணும், நாங்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் குறைந்தது ஒருவர் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு நோன்பையாவது நோட்க வேண்டும். என்னென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ரமலானுடைய காலப்பகுதி. ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், நீங்கள் ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றீர்களா என்று கேட்கின்றார்கள். அவர் கூறுகின்றார், இல்லை யார் ரசூலல்லாஹ், நான் நோன்பு நோட்கவில்லை. அதன் பிற்பாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் அந்த ரமலானுடைய நோன்பு முடிந்ததன் பிற்பாடு அந்த ஷாபானில் நீங்கள் நோட்காத ஒரு நோன்பையாவது நெஞ்சிருங்க, நோட்டு விடுங்க என்று குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய நோன்பு முடிந்ததன் பிற்பாடு ஒரு ஆள் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஃபர்லாகி விடுகின்றது. ஒரு நோன்பையாவது ஒரு ஆள் பிடித்து விட வேண்டும், இல்லையேல் அவர் அடுத்த மாதத்திலாவது அதை பிடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான நிலை இருக்கின்றது. எனவே இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்து விட வேண்டும், ஷாபானுடைய மாதத்தில் ஒரு நோன்பையாவது நெஞ்சிரோணும் பிடித்து விட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ரமலானுக்கு தயாராவது என்கின்ற ஒரு விடயம் இந்த இஸ்லாத்திலே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை தயாராவது இஅதாதுர் ரமலான் என்று குறிப்பிடுவார்கள். இந்த ரமலானுக்கு தயாராவது எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. அதாவது நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பல்வேறு யுத்தங்கள் நடைபெற்றது. அதில் ஒன்றுதான்
தபூக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இந்த தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போகின்றார்கள். தபூக் யுத்தத்துக்கு போகின்ற நிலையில் ஒரு சில நயவஞ்சகர்கள், ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஒரு சில சாட்டுப்போக்குகளை சொல்லி நாங்கள் யுத்தத்துக்கு வருவோம் என்று கூறிப்பட்டு அவர்கள் போகாமல் நின்று விடுகின்றார்கள். அதன் பிற்பாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடன் சென்று அந்த யுத்தத்தில் வெற்றி கொண்டதன் பிற்பாடு சஹாபாக்களை வந்து சந்திக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு சமூகம் அளிக்காதவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பல்வேறு நியாயங்களை சொல்கிறாங்க. நாங்கள் வாரத்துக்கு தான் இருந்தோம், நயவஞ்சகர்கள், இதுக்கு நாங்கள் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்று அவர்கள் வேலை செய்து போகாமல் விட்டவர்கள். அதன் பிற்பாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வாரத்துக்கு தான் இருந்தோம், வந்து படல்ல, நாங்கள் எவ்வளவோ ரை பண்ணினோம், செய்படல்ல, இப்படி என்று சாட்டுப்போக்குகளை செல்லக்கூடிய ஆக்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. எனவே இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி வருகிறது அல்லாஹ்விடம் இருந்து. சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் சில பிரச்சனைகளை தீர்க்கும் போது அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே என்ன செய்வான் என்று சொன்னால் வஹி இறக்குவான். அப்படி அல்லாஹ் என்ன செய்கிறான், வஹி இறக்குறான். இறக்கி அவர்கள்ட்ட கேட்க சொல்கிறான், ரசூலுல்லாஹ் கிட்ட, நீங்கள் அந்த யுத்தத்துக்கு தயார் நிலையில் இருந்தீர்களா என்று சொல்லி கேட்க சொல்கிறான். அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகி அவர்கள் யுத்தத்துக்கு போகிறோம் என்ன செய்யணும், ஆயுதத்தை தயார் செய்யணும், அதுபோல் அவர உடுப்புகளை தயார் செய்யணும், அதுபோல் ஃபெமிலிகிட்ட செல்லணும், இப்படியெல்லாம் தயார் நிலையில் இருந்தார்களா என்று கேளுங்கள். அப்படி தயார் நிலையில் இருந்தால் அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் யுத்தத்துக்கு தயார் நிலையில் இருந்தீர்களா? இல்லை, நாங்கள் இருக்கல. அப்போ குற்றவாளிகள் என்ற அவர்கிட்ட சட்டம் வழங்கப்படுகிறது. எனவே ஒரு நன்மையான விடயத்துக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரமலான் வருகிறார் சொன்னால் அந்த ரமலானுக்குரிய தயார் நிலை எங்களிடம் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய சமூகத்தில் ரமலான் வருகிறது என்று சொன்னால் எப்போ தயாராகிறது தெரியுமா? ஒரு நாளைக்கு முதல் நாம் என்ன செய்கிறது, தயாராகிறது. இதான் நம்முடைய சமூகத்தில் நிலைமை. அதுவும் எப்படி தயாராகுவோம், அமல்களை கொண்டோ அமல்கள் செய்ய வேண்டும் என்றோ அப்படியெல்லாம் இல்லை. ஆக கூடினது பள்ளி வாயில்களாக இருந்தால் என்ன செய்கிற, ஒற்று அடிக்கிற, அதுபோல் சிரமதானம் ஒன்று செய்கிற, அதுபோல் பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிற, லைட்டுகள் போடுற, இந்த வேலை நடக்கும். வீடுகளாக இருந்தால் நம்மளோட வீடு வளவெல்லாம் என்ன செய்வோம், சுத்தப்படுத்துவோம். நாம் சுத்தப்படுத்துகிற நோக்கம் வேறு. பெண்கள் என்ன நோன்பு பிடிச்சா சுத்தப்படுத்தலாம், கஷ்டப்படையணும் ரெண்டு போட்டு என்ன செய்கிறோம், சுத்தப்படுத்துகிறோம். ஆனால் அதுவும் எப்போ, ரமலானுக்கு ஒரு நாளைக்கு முதல். இன்னும் ஒரு சிலர் அது கூட இல்லை, பிறகு கண்டு பாட்டுச்சுன்னா பிறகு கண்டாச்சாண்ட அப்பா என்ன செய்கிறேன், இறைச்சி வாங்க விட்றேன். இப்படி நம்முடைய நிலைமை. ஆனால் இமாம்கள் இது பற்றி குறிப்பிடும்போது ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உதாரணமாக ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ என்ன செய்கிறாங்க, வாராங்கன்னு வச்சுக்குவோம். வந்த உடனே நீங்கள் உதாரணமாக வீட்டை வேலை செய்வீர்கள். வேலை செஞ்ச உடனே பாங்கு செல்லுது, பாங்கு செல்லுதுன்னு வச்சுக்குவோம். பாங்கு சென்னால் ஓடி போய் என்ன செய்கிற, புளி செஞ்சுட்டு டக்குண்டு ஒரு ஃபர்ல தொழுதைங்கன்னு சொன்னால் உங்களோட மனோநிலை அந்த தொழுகையில் இருக்காது. நம்மளோட மனோநிலை அது தொழுகைக்கு போகாது டக்குண்டு. அதே இது ஒரு சுண்ணத்தொண்டை தொழுது அதுக்கு பிறகு நாம் அந்த ஃபர்ல தொழுதம் என்று சொன்னால் என்ன நடக்கும்னா, அந்த சுண்ணத்து தொலைக்குள்ளே நம்மளோட அந்த உலக ஆயுத விஷயங்கள், புள்ளகத்துறது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஃபர்ல தொலைக்குள்ளே என்ன செய்வோம், ஒரு நல்ல மனோநிலையில் நம்மளோட மனசு என்ன செய்யும், போய் ஒரு அமைதியான ஒரு மனோநிலை இருக்கும். இதே மனோநிலை ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமாக இருந்தால் எடுத்துடனே முதலாவது நோன்பு பிடிச்சோம் என்று சொன்னால், ரமலான்ட முதலாவது நோன்பு நம்ம பிடிக்கும். இந்த வருஷத்திலே என்று சொன்னால் முதலாவது நோன்பு என்ன செய்யும், நம்மளை சவட்டி தான் விடும், ப்ரெஷர் இருந்தால் கூட்டித்தான் போகும். அதே இது இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு 4-5 நோன்பை பிடிச்சி ஒரு 5-6 நோன்பை பிடிச்சி பழகிட்டோம்னு சொன்னால் முதலாவது நோன்பு நமக்கு சவுப்பாக இருக்குமா, இருக்காது.
இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினாங்க. இதைத்தான் செய்ய சொல்லி சொன்னாங்க. எனவே நாம் ரமலானுக்கு தயாராவதுங்கிறது நம்மள்கிட்ட மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரமலான் எப்படிப்பட்டது? எல்லாரிடத்திலும் ஒரு மாற்றத்திற்கான மாதம். நாம் சொல்கிறோம் ரமலான் அமல்களால் முற்றுமுழுதாக அமல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய மாதம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இஃப்தார், ஷோட்டிஷி, ஆனால் அதுபோல் சஹர் இதால் அலங்கரிக்கும். ஆனால் ரமலான் முற்றுமுழுதாக அமல்களை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டிய மாதம். அந்த அமல்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ரமலான் நல்லவன் கெட்டவன் யாரை பார்த்தாலும், எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, நல்ல பொம்பளையாக இருப்பா. உதாரணமாக 5 வக்தும் தொழக்கூடிய ஒரு பொம்பளை, பயானுக்கு வரக்கூடிய ஒரு பொம்பளை, தான தர்மங்கள் 6 பிச்சை கேட்டு வந்தால் கதவை அடைக்காமல் கொடுக்குற ஒரு பொம்பளை, இவட வாழ்க்கையிலே ரமலான் என்ன செய்யும்? மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி? இவ நல்லமல் செய்கிறவ இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லமல் செய்வா, இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே இது ரமலான் காலம் அல்ல நேரங்களில் பயான் பக்கமே திரும்பி பார்க்காத பொம்பளைகள் இருப்பாங்க. அதுபோல் 2 பேர் சேர்ந்தா 3வது ஒரு பொம்பளையை பற்றி கழுகிற பொம்பளைகள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட பொம்பளைகளுக்கு கூட என்ன செய்யும்? ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தும். முசல்லாவே வீட்டில் விரிச்சிருக்க மாட்டா ரமலான் அல்லாத மாதத்தில், அப்படிப்பட்ட பொம்பளைகள் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலும் என்ன செய்யும்? மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக ஒரு பொம்பளை இருக்கா, அவள் என்ன செய்கிற? எல்லா நாளும் என்ன செய்கிற? அவள் தான் கதைப்பா பொம்பளைகளை பற்றி. நம்ம அவட வீட்டுக்கு போனால் அவள் தான் கதைப்பா. ஆனால் ஒரு 3வது நபர் 2வது நபர் கதைக்கக்குள்ளே என்ன செய்வான்னு சொன்னால், நோன்பு காலம் என்னத்துக்கு கதைக்கல் மத்தாக்களை பற்றி என்று சொல்லுவாங்க. புருஷன் பீடி அடிக்கக்குள்ள நோன்புக்கு முந்தியெல்லாம் என்ன செய்வா? நெருப்பட்டி எடுத்து கொடுக்குற ஆளாக இருப்பா. ஆனால் நோன்பு காலத்தில் வந்தால் அவர் பீடி அடிச்சுட்டு வந்தால் இந்த நோன்பு காலம் கூட இந்த பீடியை விட மாட்டேலாம் என்று சொல்லி கேட்பா. என்ன காரணம்? காரணம் என்ன? அந்த ரமலான் என்கிற ஒரு விஷயம்தான் காரணம். எனவே ரமலான் நல்லவர் கெட்டவர் எல்லாரிடத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மாற்றத்தை பிடிச்சி வச்சிருக்கிறங்கிறது தான் நம்மகிட்ட இருக்கிற சவாலான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் 22 நாள் அல்லது 23 நாள் ஒரு விஷயத்தை தொடராக செய்வானாக இருந்தால் அவன் சைக்காலஜி ரீதியாக, அதாவது உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் என்ன செய்வானாம்? 22 நாள் 23 நாள். உதாரணமாக ஒரு கல் ஒன்று இருக்கேன்னு வச்சுக்குவோம். ஒரு கல் ஒன்று கிடக்கு. ஒரு மனுஷன் ஒரு 23 நாள் கிடக்கிற கல், ஒரு குமியல் கல் கிடக்கு. அந்த கல்லை தூக்கி இஞ்சால போடுற, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கல்லை தூக்கி இஞ்சால போடுற. 23 நாள் அவன் தொடர்ந்து அந்த கல்லை தூக்கி போட்டான்டா, 24வது நாள் அவர்த்த கல் இல்லாட்டியும் குனிஞ்சு என்னடா என்று பார்ப்பானாம். அப்படித்தான் மனிதன் மனோநிலை. அப்போ ஒரு மனுஷன் 30 நாள் ஆக கூடினது 30 நாள் நோன்பு நோட்பான், ஆக குறைஞ்சது 29 நாள் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்கிறது வெறும். ஆனால் அந்த மாற்றத்தை என்ன செய்யணும்? நாம் தொடராக பிடிச்சி வச்சிருக்கணும் என்கிற ஒரு மனோநிலை எங்கள்கிட்ட இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுக்காக சில விஷயங்களை நாம் செய்யணும். இப்போ நம்ம ஏற்கனவே எல்லா நாளும் 11 மாதம் வாழ்ந்து தானே இருக்கோம். போன ரமலான் இருந்து இந்த ரமலான் வரைக்கும், இந்த சின்ன பிள்ளை வரைக்கும் போன ரமலானுக்கு இந்த பிள்ளை இருந்திருக்கும். அப்போ நம்ம எல்லாருமே இருந்து தானே இருப்போம் போன ரமலானுக்கு. அப்போ போன ரமலானில் இருந்த நாம் இந்த 11 மாதமும் எப்படியோ வாழ்ந்துட்டோம். இந்த வார ரமலானுக்காக சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தணும். அதில் மிக குறிப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரமலானுடைய காலத்தில் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் மிக பிரதானமானது நாங்கள் ஹலாலான உழைப்பில் இருக்கணும். எங்களோட உடல் ஹலாலாக இருக்கணும், உடைமைகள் ஹலாலாக இருக்கணும், எங்களுடைய எல்லா விஷயமும் சுத்தபத்தமாக இருக்கணும். நாங்கள் ஹராமான உழைப்பில் இருந்துக்கிட்டு ஹராமான விஷயங்களை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம எவ்வளவுதான் அமல் செஞ்சும் வேலை இல்லை. கௌபத்துல்லாவில் 5 வக்து தொழுதும் வேலை இல்லை. ஹஜ்ஜி போய் வந்தும் வேலை இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் தர்மம் கொடுத்தும் மறுமையில் கை சேதமாக தான் இருக்கும். அல்லாஹ் கிட்ட போனோன்னே முழுதாக ஹராம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட போனோன்னே அல்லாஹ் அப்படியோ சுருட்டி சொத்தையில் வீசிட்டுருவான். நம்மளோட அமல்களை தொழுகைகளை அப்படியோ சொத்தையில் சுருட்டி வீசிடுவான். பிடிச்ச 1 மாதம் நோன்பு பிடிச்சிருப்போம்,
அந்த நோன்பு அப்படியோ அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அள்ளிட்டு ஆள்மாறு என்று சொன்னால் அது ஒரு கை சேதமாக மாறிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்துக்கிட்டு இருக்கின்ற நிலையில் சஹாபாக்களை பார்த்து கூறுறாங்க, ஒரு மனிதர் பாலைவனத்தில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறார். அந்த நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறவருக்கு அவருடைய எல்லா விஷயங்களும் இல்லாமல் போய்த்து, சாப்பாடு முடிஞ்சு, வாகனம் இல்லாமல் போய்த்து, எல்லாத்தையும் இழந்தவர் புழுதி படிந்த நிலையில் அல்லாஹ்விடம் கையேந்துகிறார். அல்லாஹ்விடம் கையேந்துகின்ற நிலையில் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்ட உடனே சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்களுக்கு தெரியும் ஒரு பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பிரயாணி ஒரு கஷ்டத்தில் இருக்கார் என்று சொன்னால் அந்த துஆ கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நிலையில் சஹாபாக்களை பார்த்து கேட்டோன்னே சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அவருக்கு பதில் அளிக்கப்படும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவருடைய ஆடை ஹராம், வ மல்பஸுஹு ஹராம், வ மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கக்கூடிய அந்த பானம் ஹராம், வ மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பாடும் ஹராம், வ உதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. ரசூலுல்லாஹ் கூறுகின்றார்கள், அவர் எல்லாம் ஹராம், சாப்பாடு, உடுத்தது, குடித்தது எல்லாம் ஹராம், ஹராத்திலே மூழ்கி இருக்கார். அப்போ அவர் துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹ் கேட்காங்க. அப்போ ஒரு மனிதருடைய அந்த உடு புடவை எல்லாம் என்ன செய்யணும், க்ளீன் அரிக்கணும் நம்முடைய சமூகத்தில். ஆனால் என்ன செய்வாங்க, உழைக்கிறது ஹராம ஹலாலான்னு பார்க்குறல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் உழைக்கிறது ஹராமா ஹலாலா என்னன்னு பார்க்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க. அந்த காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏண்டா இப்போ உழைக்கிறது ஹராமா ஹலாலான்னு பார்க்குறல்ல. புருஷன் தாடி வலிச்சா தான் அந்த வேலைக்கு போகலாம்னு சொன்னால் புருஷனை போகத்தான் சொல்கிறோம். நம்மளை பொண்டாட்டி மாதிரி எப்படியோ தாடி வலிச்சாவே நீ காசை கொண்டா, நீ யாரையாவது அந்த கொடியத்து பள்ளிக்கு யாரையாவது கூட்டிட்டு போயாவது காசு எடுத்துக்கா, வட்டிக்கு பேங்குக்கு ஈடு வைக்க எவ்வளோ கூப்பிடுவாள், போய் ஞாட்டவரத்துக்கு போ, அயரை கொண்டு போய் விட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிற ஹராம். வீடு விற்கிற எத்தனையோ பேர் நம்முடைய சமூகத்தில் இருக்காங்க. வீடு விற்கிற காசு எப்படிப்பட்ட ஹராம், அந்த ஹராத்தை கூட சாப்பிட்றாக்கள் இருக்காங்க. கேக்கு பிஸ்னஸ் இருக்குத்தானே, பெண்கள் கேக்கு பிஸ்னஸ் செய்கிற, பர்த்டே கேக்கு செஞ்சு கொடுக்குற, அந்த காசு எடுத்து பிள்ளைக்கு ஒரு டொஃபி வாங்கி கொடுத்தானே அது ஹராம், ஹராமான காசு, பாவத்துக்கு துணை போய் உழைக்கிற ஒரு காசு. அந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்கட் எடுத்தால் ஜம்மியத்துல் உலமாட ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்ப்போம். அது இல்லைண்டா என்ன திங்க மாட்டாங்க. காசு ஹராம், பொருள் ஹராம் ஆகிருப்பா. இந்த நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதே நிலையில் நாங்கள் ரமலானுக்குள்ளே போவோமாக இருந்தால் எங்களுடைய அமல்கள் அப்படியே ஜீரோவாகிடும். அது மட்டுமல்ல, வட்டியோட எத்தனை பேர் தொடர்பு, நம்முடைய மாலை பேங்கில் இருக்கக்குள்ள நாம் தொழுதும் வேலை இல்லை, நம்முடைய வள உறுதி எங்கேயோ பேங்கில் இருக்கக்குள்ள நம்ம எவ்வளவு நோன்பு பிடிச்சும் வேலை இல்லை, ஹஜ்ஜி செஞ்சால் கூட வேலை இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டம் தொழுகை ஜக்காத்தெல்லாம் ஜீரோ. எனவே நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய உடல் உடைமைகள், உடலும் ஹலாலாக இருக்கணும், அதுபோல் உடைமைகளும் ஹலாலாக இருக்கணும். இந்த இடத்துல நாம் ஒன்றை சொல்லித்தான் ஆகணும். அதிகமான பெண்கள் தண்ட தம்பி மாறுற, தண்ட நானா மாறுற அநியாயமான சொத்துக்களில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதிகமானவர்கள் நம்முடைய ஊரில் நிறைய நடக்குது. நமக்கு உமா பாப்பா சொத்து தருவா, ஆனால் நம்முடைய தம்பிமாருக்கு காக்காமாருக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. நாம் ஃபுல்லாக சொத்தில் இருப்போம். இது அவன்ட சொத்தை நாம் அனுபவிக்கிற மாதிரி, தண்ட தம்பிர சொத்தை நாம் அனுபவிக்கிற மாதிரி. அப்போ நாம் என்ன செய்கிறோம், அவனுடைய சொத்தில் இருந்துக்கிட்டு அவனுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு அவன் என்ன செய்வான், எவ்வளையாவது வீட்டில் போயிருப்பான், அவன் பொம்பளோட வீட்டில் போயிருப்பான், அவனுக்கு அங்கே 1000 பேர் ரஜினை இருக்கும், ஒழுங்கா சோறு கூட கொடுக்க மாட்டார், ஏதாவது வாகனத்தை வாங்கி கொடுத்திருப்பால் பொண்டாட்டிக்காரி, ஆனால்
1000 தரம் குத்தி காட்டுவாள். என் கண் முன்னாலே நடந்துச்சு எத்தனை சம்பவங்கள். என் சொந்த மச்சான் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, வைஃப் தான் பைக் வாங்கி கொடுத்து, ஆனால் என்ன செய்கிற வைஃப் என்ன செய்கிற பைக் எடுக்கக்குள்ளேயும் எந்த பைக்கு தானே அவர் என்ன செய்கிற அங்கே கண்டுக்கிட்டு போகிறான். இதான் சம்பவம். ஏன் அந்த இடத்துல அவர் சொந்தமாக பைக்கை வாங்கியிருந்தால் என்ன செய்யலாம், தன்மானத்தோட முறுக்கலாம். பைக்கு பொண்டாட்டி வாங்கி தந்த பைக் எங்களுக்குள்ளே என்ன செய்யணும், கொஞ்சம் வெக்கப்பட்டு தான் முறுக்கணும். இப்படி நிலைமை. இதுக்கு என்ன காரணம், அவருக்கு அந்த அம்மா பாப்பா தன்னோட சகோதரி சொத்து கொடுத்தா என்ன செஞ்சிருப்பார், அவரும் அந்த பொம்பளையை கூட்டிக்கு அந்த வீட்டை வச்சு இது சத்தம் போடாமன்னு சொல்லி சொல்லுவார். தன்மானத்தோடு வாழ்ந்திருப்பார். யாருக்கு காரணம், அவன் மனசு நோயினான்னு சொன்னால் அது யாருக்கு பாவம். இப்படியெல்லாம் நாம் நினையாப்புறத்துகளால் என்ன செய்கிறோம், ஹராமான சொத்துக்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவைகளை நாம் என்ன செஞ்சிடணும், தவிந்து கொண்டுறோணும். இவைகளை நாம் என்ன செஞ்சிடணும், நாம் யோசிக்கலாம். ஆம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுத்தா பொம்பளை யார் எடுப்பா என்று யோசிக்கலாம். தீர்வு என்ன தெரியுமா, சீதனம் இல்லாமல் போகிறதுக்கு தீர்வு ஆம்பளைக்கு சொத்து கொடுக்குறது தான். இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு சொத்து கொடுத்தா அந்த பிள்ளை வேறு வேண்டியாவது ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிக்கு வந்து விட்ட வைப்பான். அவனுக்கு இருக்கிற ஆம்பளை பிள்ளைக்கு அவன் சொத்து கொடுப்பான், அவன் யாரையாவது கூட்டிக்காருவான். இப்படித்தான் என்ன செய்யும், இல்லாமல் ஆகுமே தவிர சீதனம் ஒளிகன்னு சொன்னால் ஒழியாது. ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுத்தா சீதனம் தரவாக என்ன செய்யும், இல்லாமல் ஆகும். இதை என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அதுபோல் இரண்டாவது விடயம், முதலாவது ஹலாலாக நம்மளோட உடம்பு ஆக்கிட்டோமா, ரமலானுக்கு முன்பு எங்களோட உடம்பை நாங்கள் ஹலாலாக ஆக்கிட்டோமா. இரண்டாவதாக ஒரு விஷயத்தை செய்யணும். இரண்டாவதாக நாங்கள் ஏதாவது மற்றவர்களுக்கு அநியாயமாக மற்றவர்களுக்கு மனது நோகும்படியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்திருந்தால் உரிய நபரிடம் போய் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாவத்துல் மதுலூம், அதாவது அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கும் அல்லாவுக்கும் எந்தவித திரையும் இல்லை என்று கூறினார்கள். உதாரணமாக நாம் பெண்கள் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரீம். மத்தாக்கள மனசை நோடிக்கிறங்கிறது, பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டை பிடிக்கிறங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக என்ன நடக்கிறது பெண்கள் சமூகத்தில் நடக்கிற விஷயம். எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது விஷயங்கள் நடந்தால் மற்றவர்களிடத்தில் ஏதாவது அவர்களுடைய மனசு நோகும்படி செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ஏனென்று சொன்னால் நாம் ரமலானுக்குள்ளே நுழைகின்ற நிலையில் பக்கத்து வீட்டுக்காரியோடு என்ன செய்கிறோம், சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே அவையில் போல இருக்கும், இல்லாட்டி நம்மளில் போல இருக்கும். எல்லாரும் என்ன சொல்கிற, சண்டை பிடிக்கிறாங்க எல்லாம் என்ன சொல்கிற. இப்போ உதாரணமாக இந்த வீட்டுக்காரி சண்டை பிடிக்கான்னு சொன்னால் இந்த வீட்டுக்காரத்தை போய் சொன்னால் அவள் சுத்தம் மாதிரி செல்வான், நான் 100% சுத்தம், பக்கத்து வீட்டுக்காரி தான் புலம்பா. அதே பக்கத்து வீட்டுக்கார்ட்ட அடுத்த கேட்டால் போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டால் நான் 100% சரி, அவள் 100% போல. இதான் நிலைமை. அவருக்கு அவர் சுத்தம்தான் செல்லுவாங்க. இந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் நமக்கு சுத்தம்தான். ஆனால் மத்தாக்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன செஞ்சிருவோம், ஜட்ஜ் பண்ணிடுவோம். இதான் எல்லா மனிதருடைய மனோநிலையும் இதான். எனவே நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன தான் செஞ்சிருந்தாலும் எங்களில் பிழையே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்ன செய்யணும், அவங்களிடம் போய் ஒரு மன்னிப்பு கேட்குறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு வார்த்தை. இந்த ரமலானில் நாம் சம்டைம் அல்லாஹ் பாதுகாக்கணும், சம்டைம் நாம் நம்மள பிழையே இல்லை, சம்டைம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் மனசு நோய் இருந்தால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாத விடத்தில் என்ன செய்யும், அது கஷ்டமாயிரும். நாம் ரமலான்லாம் அதிகமாக எல்லோரும் துஆ கேட்குறோம், ஓமா இல்லையா? எல்லாரும் அதிகம் துஆ கேட்குறது ஏன், கியாமுல்லைல் போனாலும் தொழுது முடிய 2 ரகாத் முடிய மௌலவி அங்கே திரும்பிட்டார், இந்த தொழுகை முடிய செலாம் கொடுத்து முன்னுக்கு திரும்பிட்டாருன்னு சொன்னால் நம்ம கையை வைத்திருவோம். ஏன், அந்த இடவுக்குள்ளே துஆ கேட்குறதுக்கு. இப்படியெல்லாம் துஆ கேட்டு அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாத விடத்தில் என்ன நடக்கும், நமக்கு அந்த துஆ பலன் இல்லாமல் போய் திரும்பி அல்லாஹ் அவர்த்த மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சாலும் மன்னிப்பான். இணை வைக்கிற தவிர
எல்லா பாவங்களையும் உங்களுக்காக நான் மன்னிப்பேன்னு சொல்லிட்டான். அப்படி இருந்தும் ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் வேறொரு நபருடன் சம்பந்தப்பட்ட பாவத்துக்கு அவன் மன்னிக்காத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். அது எனக்கு உரிமை இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த விஷயத்தில் உன்னிப்பாக இருக்கான். எனவே நாம் என்ன செய்யணும், நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், மற்றவர் மனம் நோகும்படி செய்திருந்தால், இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் நாங்கள் என்ன செஞ்சிடணும், அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்கணும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், ராத்தாவோட தங்கச்சியோட மாமியோட மைனியோடன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். ரமலானுக்கு முன்னாலே நெஞ்சிடணும், மன்னிப்பு கேளுங்க. போய் என்ன ஒரு நாம் யோசிக்கலாம், நம்முடைய ஈகோ விடாது, மன்னிப்பு கேட்க போகிறதுக்கு விடாது. இப்போ நாம் நினைப்போம் பயாங்கக்குள்ளே போய் மன்னிப்பு கேட்போமா, ஊட்ட போனால் என்ன செய்யும், ஷே நாம் போய் மன்னிப்பு கேட்குறா. அந்த மறுமையை யோசிங்க, உங்களோட அமல்களை யோசிங்க, மன்னிப்பு கேட்க மனசு வரும். எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க வந்தவர்கள், இந்த உலகம் அற்பமான ஒன்று, கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் வாழுவோம் இந்த உலகத்தில்? நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், ஆக கூடினது ஒரு 100 வருஷம் வாழுவோமா? ஒரு 100 வருஷம் வாழுவோம் என்று வைங்களேன். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபூரில் எத்தனை வருஷம் வாழ்கிறாங்க? கபூரில் 1400 ஹிஜ்ரியில் இருந்து பார்த்தா கூட 1448 ஹிஜ்ரி, இன்றைக்கு 1448 வருஷத்துக்கு மேலே கபூரில் வாழ்கிறாங்க. இதை விட கூட நீண்ட வாழ்வு மறுமையில் இருக்கி. அப்போ எதுக்காக நாம் உழைக்கணும்? நம்மளோட வாப்படம்மாவை எடுத்துக்கொள்ளுங்க. எங்கட வாப்படம்மா எத்தனை வருஷம் கபூரில் வாழ்ந்துட்டு இருக்கா? நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் கபூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க? அப்போ எந்த வாழ்க்கைக்காக நாம் உழைக்கணும்? எனவே இந்த வாழ்க்கையெல்லாம் நிரந்தரம் இல்லை. இந்த வாழ்க்கைக்காக நாம் கஷ்டப்படணும் என்றும் இல்லை. இதெல்லாம் முட்டு போட்டு நாம் பிரச்சனைகள் படுகின்றவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் பிற்பாடு ரமலானுக்குள்ளே நுழைவோம். ரமலானுக்குள்ளே நுழைஞ்சா முதலாவது என்ன செய்கிற, ரமலான்னா நமக்கு என்ன ஞாபகம் பாரு, எல்லாருக்கும் என்ன ஞாபகம் பாரு, ரமலான்டா நோன்பு பிடிக்கிற, கியாமுல்லைல் தொழுகிற, இது ரெண்டும் தான் மேஜராக நமக்கு ஞாபகம் இருக்கும். நோன்பண்டு வரக்குள்ளே இஃப்தார், அங்கால சஹர், ரெண்டுமே இருக்கு, இதான் ஞாபகம் வரும். எனவே ரமலானுடைய காலத்தில் அதிகம் அமல் செய்பவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அதை விட ரமலான் ஃபர்லான அமல்களை விட சுன்னத்தான அமல்களை என்ன செய்கிற, அதிகமாக செய்கிற ஒரு மாதம். 5 நேர தொழுகை எல்லா நாளும் செய்கிறோம், இன்றைக்கும் தொழுகிறோம். 5 வக்து இன்றைக்கும் தொழுகிறோம். ஆனால் ரமலான் வந்தாலும் தொழுவோம். அதே இது ஃபர்லான அமல், வேறு அமல்கள் எதுவும் இல்லை. ஃபர்லான அமல் என்று சொன்னால் நாம் செய்கிறது ஒன்றே ஒன்று, என்ன, நோன்பு பிடிக்கிறது. அது அல்லாமல் சுன்னத்தான அமல்கள் தான் அதிகம் செய்வோம். ரமலானில் கியாமுல் லைல் தொழுகை சுன்னத்தா ஃபர்லா? சுன்னத்தா ஃபர்லா? சுன்னத்தான தொழுகை. அது சுன்னத்தான தொழுகை நாம் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். அதுபோல் நாம் தர்மம் கொடுக்கறது சுன்னத்தான ஒரு அமல், குர்ஆன் ஓதுறது சுன்னத்தான ஒரு அமல், அதுபோன்று மார்க்க விளக்க வகுப்புகளில் கலந்து கொள்வது சுன்னத்தான ஒரு அமல். எல்லாம் சுன்னத்தான அமல்களை தான் என்ன செய்வோம். ஆனால் இந்த சுன்னத்தான அமல்களை நாம் என்ன செய்யணும், நன்றாக மதிக்கணும். ஆனால் பெருசாக எடை போடப்பட. ஒரு கியாமுல் லைல் என்று சொன்னால் என்ன, நல்ல ஒரு அமல், அதை நாம் தொழணும் ஒவ்வொரு நாளும் என்று நினைக்கணும். ஆனால் கஷ்டமான அமல் இல்லையா? 8 ரக்காத் தொழுகிறதுங்கிறது ஒரு கஷ்டமான அமல் என்று நாம் நினைச்சிடக்கூடாது. என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜுஸை என்ன செய்வாங்களாம், ஒரு ரக்காத்தில் ஓதுவாங்க. ஒரு ஜுஸுங்கிறது எத்தனை பக்கம்? 20 பக்கம். இப்போ 20 பக்கம்ங்கிறது ஒரு ஃபுல்லாக என்ன செய்யும், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக முடியும். அப்பயும் முடியாது. என்ன சொன்னால் ஒரு பக்கம் தான் ஒரு ரக்காத்துக்கு ஒரு. அதில் கூட நம்மளாக்கள் என்ன செய்யுது, சில இடங்களில் உதாரணமாக நான் இதுக்காக சொல்லலை, சில தௌஹீத் பள்ளியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 8 ரக்காத் தொழுவாங்க. ஒரு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9:30-10 மணியாக முடிகிறதுக்கு. சில பள்ளிகளில் 24 ரக்காத் 23 ரக்காத் தொழுவாங்க. அண்ணா ஸ்டார்ட் பண்ணி அண்ணா முடியும். நம்மளாக்கள் என்ன யோசிக்கிறேன்,
அங்கே போனால் தான் குயிக்கெண்டு வந்துடலாம் என்கிறதுக்காக அங்கே போகிறேன். இதே மனோநிலை என்ன செய்யும் இருக்கும். ஒரு அமல் செய்கிறமாக இருந்தால் இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் ஒரு அமல் செய்வதாக இருந்தால் 2 விஷயத்தை பாருங்கள். ஒன்று இஹ்லாஸாக இருக்கணும். அந்த அமலில் அல்லாஹுக்காக நான் என்ன செய்கிறேன் அந்த அமல். நம்ம கியாமுல் தொலை போகிறது அல்லாஹுக்காக நான் தொலை போகிறேன். நோன்பு பிடிக்கிறது அல்லாஹுக்காக நான் நோன்பு பிடிக்கிறேன். ஒரு 50 ரூபா காசை கொடுக்கறது, ஒரு யாசகம் கேட்டு வாராக்கள் வந்தால் நான் யாசகம் கொடுக்கறது அல்லாஹுக்காக கொடுக்குறேன். அல்லாஹ் இட்ட கட்டளைக்காக நான் கொடுக்கிறேன். குர்ஆன் ஓதுறேன்னா அல்லாஹுக்காக நான் ஓதுறேன் என்று சொல்கிற ஒரு இஹ்லாஸ் என்ன செய்யணும், என் மனசில் இருக்கணும். அதோட மிக முக்கியமான ஒன்று தான் நபி வழியில் அது இருக்கா என்று பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி நான் அந்த அமலை செய்கிறேனா என்று சொல்லி பார்க்கணும். உதாரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம், நோன்பு பிடிப்போம். நோன்பு பிடித்தோன்னே ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும், நாம் அந்த நோன்பு ரசூலுல்லாஹ் வழிகாட்டின முறைப்படி இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேர் இப்பயும் என்ன செய்கிறேன், சக்தி வந்த நோன்பு முறியுமென்று இப்பயும் நினைச்சிட்டு இருக்காங்க. ரத்தம் பட்டுட்டா கத்தியோண்டு நோன்பு முறிஞ்சிட்டு இப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நோன்பை பிடிச்சிக்கிட்டே ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ஹிஜாமான்னு சொல்லுவாங்க, ரத்தம் எடுக்கிற பின்னால் தலையிலாம் ரத்தம் எடுப்பாங்க, கப்பிங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அன்னரம் நோன்பு காலத்திலே என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க நோன்பை பிடிச்சிட்டு. அப்போ இதெல்லாம் என்ன செய்யாது, நோன்பை முறிக்காத விஷயங்கள். எனவே நாம் என்ன செய்யணும், இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ரமலானுக்குள்ளே நுழையணும். அதுபோல் நிறைய பேர் என்ன செய்கிறேன், நிறைய பேர் எப்படி என்ன சொன்னால், நோன்பு காலம் வந்தால் பற்றி எல்லா பள்ளிகளையும் குனூத் படக்கும். மார்க்கத்தில் குனூத்துங்கிற ஒன்று இருக்கா, வித்தரில் குனூத் ஓதினாங்க ஒரு காலத்தில். இப்போ அறிஞ்சு என்ன செய்யப்படுகிறது, மார்க்கத்தில் அது இல்லை என்று சொல்லி வந்துட்டு ஒரு சில பள்ளிகளில் ஓதுவாங்க. நம்ம ஊரில் ஒரு பள்ளி 2 பள்ளி என்ன ஓதுபடு என்று நினைக்கிறேன். அதுகளை என்ன செய்யணும், அதுகள் இல்லை மார்க்கத்தில். அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விடயங்கள். அதெல்லாம் நாம் என்ன சொல்லணும், அறிஞ்சு கொள்ளணும். இப்போ தானே எல்லாம் வந்துட்டு நம்மகிட்ட பிள்ளைகிட்ட ஃபோனில் இந்த குணூத்து இருக்கா பிள்ளை பார்த்து செல்லுன்னு சொன்னால் உடனடியாக என்ன செய்வா, மகள் பார்த்து செல்லுவா. அல்லது ஆத்தியாக கேட்டால் என்ன செய்வாங்க, செல்லுவாங்க. இப்படி ஒரு இது வந்துட்டு. எனவே நாங்கள் செய்கிற எல்லா அமல்களும் இன்னும் எத்தனையோ பேர் வாங்கு பறிஞ்சாத்தான் என்ன செய்யணும், நோன்பு துறக்கணுங்கிற நிலையில் இருக்கிறேன். ஆனால் கரண்ட் இல்லாட்டி நல்லா தான் இருக்கும். எல்லா இடத்தையும் கரண்ட் போனால் நம்ம ஊரில் கரண்ட் இல்லாமல் ஆயிடுச்சானே எத்தனை நாள். அப்படி கரண்ட்டும் இல்லை கவரேஜும் இல்லைண்டா எப்படி இருக்கும், நோன்பு அப்படியே இருக்கும். அப்படி இல்லாமல் சூரியன் மறைஞ்சிட்டா நோன்பு துறக்க வேண்டியதுதான். அதுபோல் எல்லா விடயங்களும் ஒவ்வொரு விடயங்கள் ரமலான் வந்தால் தான் நம்மளோட ஆக்களுக்கு நிறைய எல்லா நோன்புக்கும் என்ன செய்யும், ஒரு டவுட்டு வரும். பயான் முடிய 2வது நாள் பயான் முடிய ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கடா, சத்தியம் எடுத்தால் நோன்பு முடியுமா, இது எல்லா நோன்புக்கும் பாரு. பெனடோல் குடித்தா நோன்பு முடியுமா, இது எல்லா நோன்புக்கும் பாரு. ஏன் எல்லா நோன்புக்கும் பெருகுது, ஏன் போன நோன்பு கேட்டால் இந்த நோன்புக்கும் ஞாபகம் இல்லையா? இப்படி தான் நம்ம ஆக்கள் நிலைமை. எனவே நோன்பு வாரத்துக்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சிடணும், இதெல்லாம் தயார் செஞ்சிடணும். அதுபோல் நம்ம அமல்களுக்கு தயாராகிற ஒரு நிலையில் என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது அமல்களுக்கு தயாராகிட்டோமா, போன நோம்பில் விட்ட பிழைகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். போன நோம்பில் நம்ம எல்லாரும் இருந்தோம். எல்லாரும் என்ன செய்கிற, போன நோம்பில் முதலாவது நோன்பை யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் கண் முன்னால் ஒன்றாங்க பார்ப்போம். முதலாவது நோம்பில் நோன்பு பிடிச்சி முடிய சாப்பிட்டு முடிய சோளை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு என்ன செஞ்சோம், குர்ஆனில் போய் குந்தினோம், குர்ஆனை விரிச்சம், போய் ஓதினோம். பிள்ளைகள் பள்ளிக்கு போட்டியும் எலும்போ பள்ளிக்கு போ என்று சொல்கிற முதலாவது நோன்புக்கு எடுக்கிற குர்ஆனை என்ன செய்கிற, அலிஃப்லாம் மீம் இருந்து ஆரம்பித்து முதலாவது நமக்கு தூக்கமே வராது. ஃபுல்லாக என்ன செய்கிற, 4 பக்கம் ஓதுற. ஆனால் நோன்பு 20 ஆகக்குள்ள மாஷா அல்லாஹ் நோன்பு பிடிச்சி முடிய காலத்தால் உடுப்பெடுக்க போகணும் என்று போட்டு குர்ஆன் பக்கமே வரல. ஒரு நோன்பு முதலாவது நோம்பில் 4 பக்கம் ஓதுற, 2வது நோம்பில் 3 பக்கம் ஓதுற, ஒரு 5வது நோம்பில் 2 பக்கம் ஆகும்,
ஒரு 10வது நோம்பில் ஒரு பக்கமாகும், ஒரு 15வது நோம்பில் குர்ஆன் சைடாகிரும். இப்படித்தான் மார்க்க விளக்க வகுப்புகளில் நிலைமை. நோன்பு 25க்கு பிறகு நோன்பு 1 எல்லாம் பயான் வச்ச மனுஷனா ஊர் முழுக்க அந்த முன்னுக்கு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு 25ல் கேட்ட மனுஷனா ஒத்தரும் இருக்க மாட்டாங்க. எங்கே காலத்தால் உடுப்பு எடுக்க போகிறேன் பாருங்க. எல்லாமே எல்லா விஷயங்களும் அப்படியே அந்த அந்த நோம்பில் விட்ட பிள்ளைகளை பாருங்கள், எங்கே பிள்ளை விட்டுருக்கேன்னு சொல்லி. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஒரு மனுஷன் 22 தொடக்கம் 23 நாளைக்குள்ள ஒரு அமலை சரியாக செஞ்சான்னு சொன்னால் என்ன செய்யும், அவனோட வாழ்க்கையில் அது தொடர அறியும். ஆனால் 20 நாள் கூட நம்ம என்ன செய்யறல, சரியாக செய்கிறல்ல. அப்படி தான் எல்லா அமல்களுடைய நிலைமையும். ஆரம்பத்தில் என்ன செய்கிற, நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதலாவது அன்றைக்கு நல்ல ஒரு பெரிய கப்பவுண்டு வச்சு, பெரிய கப்பவுண்டு வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு அதில் 20 ரூபா குத்தி, இந்த 20 ரூபா தாளை என்ன செய்கிற, மாற்றி மாற்றி அடிக்கி வைக்கிற. ஒரு 500 ரூபா காசை 20 ரூபாயை மாற்றி அடிக்கி வைக்கிற. என்ன 6 கட்டு வந்தாலும் காசு விட்டுக்கணும். ஒரு 5 நாளைக்குள்ள அந்த காசு முடிஞ்சிடும். அடுத்த 500 ரூபா அந்த கப்புக்குள்ளே வெய்படாது, தேடுவோம். இந்த மனோநிலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் போன ரமலானில் இருந்த எத்தனையோ பேர் இந்த ரமலானில் இல்லை. நம்ம பார்க்குறோம் ஊரில் அதிகமான மையத்துகள் போகிற பார்க்குற வார. என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, என்ன மாற்றம் எங்களில் ஏற்பட்டுச்சு? மைத்த நினைச்சப்பயாவது பயப்பட்டு இருக்குமா? இந்த இடத்துல இருக்கிறாக்கள் எத்தனை பேர் உங்களோட கடனை தன் ஹஸ்பண்டுகிட்டையோ, தனக்கு பொறுப்புதாரிகள் இருந்தால் யார்கிட்டையுமோ, நமக்கு நெருக்கமானவர்களிடத்துலையோ சொல்லி வச்சு எழுதி கொடுத்துருக்கிறார்கள்? எத்தனை பேர் இருக்க? அப்போ நீங்கள் மரணத்துக்கு தயாராக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் மைத்தானா உங்களோட கடன் இருந்த, அவர் ஜிஹாத் செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த இஸ்லாத்துக்காக ஜிஹாத் செஞ்சால் கூட அவருக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இந்த கடன் விஷயத்தில் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம எப்படி மரணத்துக்கு தயார் நிலையில் இருக்கமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பசியத்துங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பசியத்துங்கிற ஒரு வசனம் குர்ஆனில் இறக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு நாள் கூட என்ற தலையணைக்கு கீழே என்ற வசியத்து இல்லாமல் நான் தூங்க சென்றது கிடையாது. என்ற சொத்துக்களை நான் மைத்தானா இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று வசியத்து யார் எழுதி வச்சிருக்கோம்? எத்தனை மையத்து வீட்டுக்கு போயிட்டு வரோம், மையத்துகளை பார்த்தோன்னா வாப்பா அப்படி நம்மளோட முகமெல்லாம் அப்படி இருக்கும். மையத்து வீடுகளில் பாருங்க, போனால் அப்படி பார்த்துட்டு வரக்குள்ள நமக்கு சுப்ஹானல்லாஹ். ஆனால் வீடு கழிஞ்சு வரக்குள்ள சிரித்து பேசிட்டு வருவோம். என்ன மனோநிலை? எதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக கஷ்டங்கள்? இவ்வளவு கஷ்டங்கள் எதுக்காக? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, இந்த உலகம் என்றது அல்லாஹ்வுடைய பார்வையில் செத்த ஒரு ஆட்டை விட கேவலம். பெரிய ஒரு ஹதீஸ் உண்டாக்கி நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஏற்கனவே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையால் போகிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்காங்க, இதை யார் வாங்குறீங்க? எங்களுக்கு சும்மா தேவையில்லையா? அந்த ஹதீஸில் சுருக்கத்தை நான் சொல்கிறேன். எனக்கு சும்மா தேவையில்லையா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த செத்த ஆட்டை விட கேவலம் தான் இந்த உலகம், இதுக்காக உழைக்கும். ஆனால் நாம் இந்த ரமலானுக்காகையாவது உழைக்கக்கூடாதா? இந்த ரமலானுடைய காலத்திலேயாவது யாரெல்லாம் நான் போன ரமலானில் இருந்தேன், எவ்வளோ பிழைகளை விட்டிருக்கேன், ஆனால் இந்த ரமலானில் இந்த பிழைகளை விடக்கூடாது என்று ஒரு பயம் இருக்கணும். அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும் அதிகம். யா அல்லாஹ், இவ்வளவு காலம் என்ன உயிரோடு வச்சுட்டாய், இவ்வளவு காலம் எத்தனை மாதம், 11 மாதம் கிட்டத்தட்ட என்ன செஞ்சிட்டாய், உயிரோடு வச்சுட்டாய். இந்த கொஞ்ச நாள் உயிரோடு வச்சிருயா அல்லாஹ், இந்த ரமலான்ட நான் நல்ல மழை செஞ்சுட்டு மைத்தாய் போயிடுறேன். எத்தனை பேர்? அண்மையில் ஒரு மரணம் அட்டாள சென்னையில். எப்படி ரமலானுக்கு டைம் டேபிள் போட்டு கேட்டு வாங்கின ஒரு மனுஷன், ரமலானுக்கு பயானுக்கு வாங்க மௌலைன்னு கேட்டு ரமலானுக்கு பயான் போட்டவர் அந்த பயான் கேட்குறதுக்கு உயிரோடு இல்லை.
இப்படி எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க? நம்மளோட ஊரில் நேற்று முந்த நேரத்தெல்லாம் மையத்துகள் பார்த்தோம். அவங்க நினச்சிருப்பாங்க தானே, நோன்புக்கு நான் இருக்கணும், அமல் செய்யணும், செய்யக்கூடாதுங்கிற 2ஆம் கட்டம் நினச்சிருப்பாங்களா இல்லையா? நம்ம இந்த இடத்துல இருக்கிற நானோ நீங்களோ என்ன செய்யணும்? உயிரோடு இருப்ப மட்டும் யாரால் உர்ஜிதமாக செல்ல இயலும்? யாரால செல்ல இயலுமா? செல்ல இயலாது. இப்போ இந்த கேட்டை விட்டு நான் பட்டுறங்கனாண்டு என்னால் உர்ஜிதம் என்ன என்ன இருக்க நைட்டு செல்லலாமா? கேட்டை விட்டு அடுத்தெட்டு வைக்கிறது உர்ஜிதம் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நாம் மதத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கமென்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மனோநிலை, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இந்த ரமலானில் சென்ற ரமலானில் விட்ட பிழைகளை என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்யக்கூடிய ஆக்களாக இருக்கணும். குர்ஆனுடனான தொடர்பை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். நாம் ஆரம்ப நேரத்தில் ஒரு பக்கம்தான் ஓதுறோமா? ரமலான் வரைக்குமாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொற்ப செயலானால் நீங்கள் என்ன செய்யுங்க? தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 2 ரக்காத் தொழுகிறீங்களா ஒரு நாளைக்கு, அந்த 2 ரக்காத்தையும் ஒவ்வொரு நாளும் தொழுங்க. ஒரு பக்கம் ஓதுறீங்களா, அந்த ஒரு பக்கத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? ஓதுங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? வழிகாட்டினாங்க. இதை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கணும். அது அல்லாமல் நாங்கள் போன ரமலானில் விட்ட பிள்ளைய இந்த ரமலான்லையும் முட்டம் என்று சொன்னால் கை சேதமாக வந்து அமைஞ்சிடும். எனவே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த ரமலானுக்காக ஒரு அட்டவணை மாதிரி போடணும். நான் என்ன செய்யணும்? இந்த ரமலானில் 30வது 29 நோன்பு முடியும் வரைக்கும் நான் என்ன செய்யணும்? நான் கியாமுல்லைல் தொழ போகணும், குர்ஆன் ஓதணும். ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது ஒரு 50 ரூபா காசாவது என்ன செஞ்சிடணும்? தர்மம் செஞ்சிடணும். இப்படி சில விஷயங்களை என்ன செய்யணும்? நாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். நாம் இப்போ நம்ம யோசிக்கலாம், நமக்கு வயசு வைத்து நாம் கிளவி ஆகிட்டோம், இதுக்கு போகிற ஒரு லிஸ்ட்டு நமக்கு 6 போட்டு தந்து ஞாபகமே இல்லை. செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் பெத்திலாக்கத்துங்க தானே, ஒவ்வொரு நாளும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் காய்ச்சி குந்திக்க தானே. இப்படியெல்லாம் செய்கிற நமக்கு இதெல்லாம் ஈஸி மேட்டர். நினைச்ச மனுஷனா, மனசில் உறுதியாக நினைச்ச மனுஷன்னா இதெல்லாம் ஒரு லேசான ஒரு விஷயம், இதை செய்யணும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிட்டோம்? பாடத்துக்கு லிஸ்ட்டு போட்டுட்டோம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நோன்புக்கு லிஸ்ட்டு போட்டாச்சா? என்ன டைம் டேபிள், ஃபெப்ரவரிக்கு டைம் டேபிள் இன்னும் வரலே சொல்லி டீச்சர் மாட்ட கால் பண்ணி கேட்டாச்சு. ஒன்று நல்லா வழங்கி கொள்ளுங்க, நம்முடைய பாடசாலைகள்லாம் என்ன செய்யுது? இது ஒரு முக்கியமான விஷயம், மனசில் வச்சு கொள்ளுங்க. அதாவது பாடசாலைகள் எல்லாம் லீவு தந்துட்டா இந்த நோன்புக்கு. என்னத்துக்கு லீவு தார? நோன்பு பிடிக்க, பிள்ளைகள் நோன்பு பிடிக்க, ஓத படிக்க, இப்படி இதுகளுக்கு தான் லீவு தாரு கவர்மெண்ட். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட இந்த பாடம் நடத்துகிற டியூட்டர்களில் டைம் டேபிள் போட்டாச்சு. பெரிய காலத்தால் விடிஞ்சு ஒளிம்பினோடனே 6 மணி இருந்து கிளாஸ் 9 மணி வரை, அங்கே 9 மணி இருந்து 10-11 மணி வரை இன்னொரு கிளாஸ், 11 மணியோட விட்டு வந்துடுவாங்க. இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு பின்னர கிளாஸ் 4 மணி இருந்து ஒரு 5 மணி வரை. அதையும் தாண்டி சிலருக்கு நைட் கிளாஸும் போட்டிருக்கு. இதை நாம் என்ன செய்கிறோம்? வரவேற்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா படித்து கொடுக்காங்க, டைம் டேபிள் எல்லாம் போட்டு அனுப்பிட்டாங்க. இது கவர்மெண்ட் என்ன செய்யுது? நோன்புக்கும் உங்களுக்கு ஸ்கூல் தான் என்று சொன்னால் என்ன செய்வோம்? முஸ்லீமாக்கள்லாம் போர்க்கொடி தூக்குவாங்க. என்ன எங்களுக்கு லீவு தரல, எங்களோட மத உரிமையை தாங்க. ஆனால் மத உரிமை கவர்மெண்ட் தருகுது, ஆனால் நம்மளோட முஸ்லீமாக்கள் அதை என்ன செய்யுது? காசுன்னு சொன்னால் மத உரிமை தேவையில்லை, காசு இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் காசு தான், படித்து கொடுத்தது காசு தான். ஆனால் உள்ளால் அங்கேயும் வந்து தானே இருக்கும். நோன்பு மாதத்துக்கு காசு போடாமல் இல்லை, சம்பளம் போடாமல் இல்லை, ஆசிரியர்களுக்கு போடுபடுகுது. அதுக்கும் வேணும், இதுக்கும் வேணும். அதில் கிளாஸ் நடத்த போகலாம், இதில் கிளாஸ் நடத்த போகலாம். ஆனால் இதில் என்ன நம்மட பங்கு இருக்கு என்னன்னு சொன்னால், நாம் பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? இந்த கிளாஸுகளுக்கு அனுப்புகிறோம். அமலெல்லாம் தேவையில்லை, பயானா தேவையில்லை, போ பாடத்துக்கு. இரவையில் கிளாஸாக போ பாடத்துக்கு.
படிப்பு இந்த தொழுவுரையெல்லாம் இல்லை, குர்ஆனெல்லாம் இல்லை. இந்த ரமலான் மாதத்துலையாவது இந்த விஷயங்கள்லாம் முட்டு போட்டு குர்ஆனோ ஓது படி, மற்ற வீட்டில் இருந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். நாங்களும் கிளாஸ் நடத்துகிறோம் தான், ஓயலு கிளாஸ் நடத்துகிறோம். நோன்பு மாதம் ஃபுல்லாக லீவு பாருங்க. இதை பெற்றோர்கள் தான் கேட்கணும். பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும், ஆசிரியர்களோட கேட்கணும். எந்த பிள்ளைய என்ன செஞ்சுருங்க, இந்த மாதம் விட்டுருங்க. ஏன் என்ன ஸ்கூலே லீவு விடுவாடுது என்னத்துக்கு, இதுக்கு தானே. அப்போ நீங்கள் என்னத்துக்கு வைக்கலன்னு சொல்லி கேட்கணும் கேள்வி. இப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த இது என்ன செய்யும், ரமலானை பாதுகாத்து கொள்வீர்கள். தேடி திரிகிறது யார போல, இப்போ காசு கொடுக்குறாரு, இப்போ நம்ம காசு கொடுக்கோம், நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய நம்மளை பொறுப்பு. நாம் வழிப்படுத்தணும் பிள்ளைகளை. அதுதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களோட பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் கேட்பான் மறுமையில். நாம் என்ன செய்யணும், அதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் பிள்ளைகள் நாம் உயிரோடு இருப்போம், பிள்ளைகள் மாத்தாயிரும். அப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும், நல்ல நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று சொல்லி இருந்தால் நாம் என்ன செய்யணும், இதை வழிப்படுத்தணும். அதுபோல தான் ரமலான் மாதத்தில் இன்னொரு விஷயத்தை செய்யணும். ரமலான் மாதத்தில் சில கூட்டாளி மாதிரி இருப்பான், நமக்கு வெத்தில் திங்கிற கூட்டாளி இருப்பான், ஆக்களை பற்றி கழுகுற கூட்டாளி இருப்பான். அதுபோல் என்னச்சி நோம்பு பாச்சு அங்கே போ இன்றைக்கு என்று சொல்லி கூப்பிட்ற பொம்பளை இருப்பேன். இவ்வளோதான் கூடாதுங்க. நோம்புக்கு சலாம் அலைக்கும், நீ கிளம்பு, நீ நோம்பு பிடிக்கிறல, நீ ஆள் மாறு என்று அனுப்பிவிடுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு நல்ல நண்பன் இருக்கணும் ஒரு ஆள், அதுலேயும் குறிப்பாக நோம்புக்கும். என்னென்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு தபை தாபி என்ன செய்கிறான்னு சொன்னால் நடந்து போகிறார், ரோட்டால் நோம்பு பிடிச்சிட்டு நடந்து போகிறாரு. நடந்து போனோடனே ஒரு ஆள் இன்னொரு ஆள் என்ன செய்கிறான்னா, அவரை கூட்டாளி ஒரு ஆள் உண்டு, சாராயம் குடிச்சிட்டு இருக்கார். சாராயம் குடிச்சிட்டு இருந்தவர் சொல்கிறாரு, பாடா சாராயம் குடிப்போம் எங்காரு. இவர் சொல்கிறார், சரி வேறா. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சாராயத்தை பற்றி வர்ணிக்கார். சாராயம் இப்படி அப்பா குடிச்சிட்டு வர்ணிக்கார். வர்ணிச்சோன்னா இவர மனசு என்னஞ்சிட்டு மாறிட்டு போய் என்ன செய்கிறார், சாராயத்தை இவரும் குடிக்கார். குடித்தோடனே ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துட்டு, சாராயம் குடித்தோன்னே ரெண்டு பேரும் சண்டை குடிக்கிறானே, ரெண்டு பேரும் தான் சாராயம் குடிப்பான், அவனிலே சண்டை குடிப்பானல், இது பார்க்க நம்ம. அப்போ சண்டை பிடிக்காங்க. சண்டை பிடிச்சோடனே சாராயம் குடிக்க கூப்பிட்டவன் என்ன செய்கிறான்னு ஓடிடுறான். இவர் என்ன செஞ்சுறாரு, குடிக்க போனவர் மாட்டுப்பட்டுறாரு. அப்போ மாட்டுப்பட்டோடனே பக்கத்தில் இருந்தாக்கள் பிடிச்சி அலி ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடக்குது இது. அப்போ அவர்கிட்ட கூட்டி வந்தோடனே கசையடி கொடுக்கப்படுது. சாராயம் குடித்தால் 80 கசையடி, இஸ்லாமிய சட்டம். 80 கசையடியோட சேர்த்து 80 கசையடி கொடுத்து போட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் இன்னும் 20 சேர்த்து கொடுக்காங்க அவருக்கு. அவர் அடியப்பட்டவர் கேட்காரு, என்ன 80 தானே கசையடி, உண்மையான சட்டம் 80, 80க்கு மேலே 20 கூடி அடிச்சிருக்கையில் என்னன்னு கேட்காரு. கேட்டோன்னே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் ரமலானில் உங்களோட கூட்டாளியோட சேர்ந்து நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னு, அதுக்கு தான் இந்த 20 கூடையா அப்படி அவருக்கு உழுவுது. அப்போ ரமலானில் நம்ம ஒன்றை வழங்கணும், ரமலானில் ஏனைய மாதங்களில் ஒரு பாவம் செய்கிறதை விட ரமலானில் ஒரு பாவம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் பாவம் கொஞ்சம் கூடியாக கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், கதைக்காமல் இருப்போம். ஒரு ஆளில் சில ஆக்கள் இருப்பாங்க, சில பொம்பளைகள் இருக்கு, இந்த என்ன உலகளாவிய மீடியான்னு சொல்கிற சில பொம்பளைகள் இருக்காங்க. விடிஞ்சொலுமி அவட வேலை அந்த ஊடன்னு சொன்னால் தொங்கல் ஊடன்னு சொன்னால் அடுத்து அந்த ஊடு வரைக்கும் போவா, லுகர் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ். இப்படிப்பட்ட பொம்பளைலாம் கூட போகிறான் நோம்புக்கு, நமக்கும் பாவத்தை செய்து தந்து விட்டு போய் திருவான் மனுஷன். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஆக்கள் அந்த தொடர்பை கொஞ்சம் என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் சிலாமு அலைக்கும் பாறையலா நோம்பா இருங்க போங்க ரெண்டு போட்டு தொடர்புகளை ஏனைய நாளில் நம்ம நல்லா காய்ச்சிட்டிப்போம், பாய்ச்சி பிளேண்டி ஊற்றி வச்சுட்டிப்போம். அப்படியெல்லாம் வச்சிருக்காமல் அப்படிப்பட்ட ஆக்களை தொடர்பை கொஞ்சம் என்ன செஞ்சிடணும், குறைச்சிடணும். நல்ல நண்பர்கள் பயானுக்கு போகிற ஆள் இருப்பா, இங்கால வீட்டில் இருப்பா ஆக்களை பற்றி கழுகுறாள், அங்கால வீட்டில் இருப்பா நல்லா பயானுக்கு போகிறாள் தொழுகிறாள், அவையோட இருப்பா. நம்ம கொஞ்சம் அவையோட தொடர்பு கொஞ்சம் குறைய இருக்கும். இவ்வளவு காலம் நோன்பு காலத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், அவையோட தொடர்பை கூட்டணும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நல்ல நண்பர்களோட நல்ல நண்பிகளோட கூறுற அந்த விஷயத்தை நெஞ்சிடணும். ரமலானில் கொஞ்சம் செய்யக்கூடிய ஆக்களை அறிக்கணும். அதுபோல தான் ரமலானில்
நாம் என்ன செய்யணும், ஒரு நோன்பை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த நோன்பை என்ன செய்யணும்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் என்ன செய்வீர்கள், சஹருக்கு நோன்பு பிடிப்பீர்கள், அதுபோல் மஹரிக்கு நேரம் நோன்பை விட்டுருவீர்கள். ஆனால் அதுக்கு பிறகு இஃப்தார்லாம் முடிஞ்சு தொழுவிட்டு வந்து தூங்க போகிற டைமுகளில் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அமலை கடைப்பிடிங்க. முஹாசபா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. தூங்கக்குள்ளே இன்றைக்கி நோம்பில் நான் என்ன பிழைகள் விட்டேன், நோன்பை பிடிச்சிட்டு நான் தொழுதன், நோன்பை பிடிச்சிட்டு சஹர் நேரத்தில் என்ன செய்கிறேன், நோன்பை பிடிச்சிட்டு குர்ஆன் ஓதினன், அதுக்கு பிறகு தொழுதன், அதுக்கு பிறகு தூங்கினன், அதுக்கு பிறகு காலையில் எழும்பினன், பயானுக்கு போனன், வந்தன், மார்க்க விஷயங்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டு குந்திட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு நோன்பை திறந்தன், அதுக்கு பிறகு கியாமுல் தொழுதன், அதுக்கடையில் ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சோம், அதுக்கடையில் நான் இன்றைக்கு என்ன செய்யலை, தர்மங்கள் கொடுக்கல என்று சொன்னால் அதுகளை என்ன செய்யணும். ஒவ்வொரு நோன்புக்கும் இதை செய்யுங்க. இந்த நோன்புக்கு செய்கிற அடுத்த நோன்புக்கு செய்ய மாட்டீங்கன்னு சொன்னால் மிஸ் ஆகிடும். எனவே தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், தூங்க போகக்குள்ளே ஏதாவது பாவங்கள் செஞ்சிருக்கேனா, ஆறாவது மனசு நோகும்படி கழிச்சிருக்கேனா, இதுகளை கடைப்பிடிங்க. நோன்பு காலத்திலேயும் இது என்ன செய்யுங்க, கடைப்பிடிங்க. அதுபோல தான் நோன்பு வந்தால் நிறைய பேர் புருஷன்மார் நோன்பு பிடிக்கிறல்ல, பொண்டாட்டிமார் நோன்பு பிடிக்கிற, புருஷன்மார் நோன்பு பிடிக்கிறல்ல. என்ன காரணம் என்று கேட்டால், புருஷன்மார் சொல்கிற என்ன, நாம் தொழிலுக்கு போய்ட்டும் செய்வோம், நோன்பு பிடிப்பா பிள்ளைகளும் பொண்டாட்டிமாரும் என்று சொல்லி சொல்கிறேன். இது மார்க்கத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் கணவன் உழைச்சி தந்தும் அந்த கணவனுக்கு நீங்கள் மறுமையில் என்ன செய்ய போகிறல, வந்துட்டார் எனக்கு உழைச்சி தந்தால் வாங்க என்ற நன்மை ஒரு 50 இருக்கு, 50ல் ஒரு 20 நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்கே கொடுக்க போகிறல. கண்டா தலைதறிக்கு ஓடுவேன், புருஷனை கண்டா வாங்கிடுவானோ நன்மைன்னு சொல்லி. நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கு நெல் குத்துற வேலை இருக்குது, நாம் நெல் குத்தினா தான் என்ன, நெல் குத்தி அந்த எல்லாம் செஞ்சு வச்சா தான் நோன்பு நாளை பிடிக்கலாம், எனவே இன்றைக்கு நோன்பு பிடிக்கிறல்லன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், நெல் குத்தி கொடுக்கலாம் வெயிலில் கிடந்து. அந்த நன்மை அங்கே கணவன் என்ன செஞ்சுட்டு வர மாட்டார், பிள்ளைகள் அள்ளிட்டு வர மாட்டா. பிள்ளைகள் கண்டவங்களை கண்டா அடுத்த ரோட்டால் ஓடும் பிள்ளைகள். மறுமையில் நமக்கு நெல்லை வச்சு தந்த அம்மாவே கொஞ்சம் நன்மையை கொடுப்போம், அங்கே கதையே இல்லை, அங்கே எதுவும் நடக்காது. எனவே நாம் நம்முடைய அமல்களுக்கு பொறுப்புதாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் ஏராளமான வரலாறுகள். இந்த நாளில் நாம் எத்தனை பேர் இருக்கோம், 6வது ஒரு ஆள் இன்றைக்கு நம்மளோட வாழ்நாள் எடுத்துக்கொள்ளுங்களேன், வாழ்நாளில் யாராவது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சாப்பாடு ஊட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் வெட்டுறவங்க யாராவது சோறு தருவாண்டு வெளியாக இருக்குமா, இல்லையே, யாரும் வெளியாகலை நம்ம. அப்போ நாம் எவ்வளவு தன்னிறைவாக வாழ்ந்துக்கோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஊட்ட சாப்பாடு இல்லாமல் பசியால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வெட்டுறவங்க யாராவது சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்களா என்று சொல்லி வெட்டுறவங்க வந்தாங்க. யார், ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்ட விட்டு வெட்டுறங்கினாங்க. அப்போ நம்ம எவ்வளோ தன்னிறைவாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வெள்ளம் வருதுன்னு சொன்னால் என்ன செய்வோம், நல்ல மாறி வருது, நெல்லா வச்சு என்ன செய்வோம், வீட்டுக்குள்ளே வச்சுக்குவோம். நல்ல மாறி வருது, அக்கௌண்ட்டில் கொஞ்சம் என்ன செஞ்சிடுவோம், காசை போட்டு வச்சுக்குவோம். ஆனால் ரமலான் வருதுன்னு சொன்னால் அதுக்கு தயாராகிற விதம் இல்லை. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பேர் நோன்பை பிடிச்சிக்கிட்டு மேஷம் வேலை போகிறாக்கள் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன செய்வார், நோன்பை பிடிச்சி கடைக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, நோன்பை பிடிக்காமல் கடைக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர, தோணி ஒன்றை பிடிச்சி போட்டு வார, இதுக்கு விளக்கம் சொல்லுவார், நோன்பு பிடிக்கலான்னு சொல்லி. நோன்பு பிடிக்கிறது விட வேண்டியது 2 பேருக்கு தான். ஒன்று பிரயாணி, அடுத்தது நோயாளி. இந்த நோயாளிக்குள்ளே எப்படியும் பெண்கள் சம்டைம் அடங்குவாங்க, அது அவங்கள அந்த நிலையை பொறுத்தது. இதுக்குள்ளே பெண்கள் அடங்குவாங்க, ஓகே. இந்த 2 பேர் தவிர வேறு யாரும் என்ன செய்யலாது, நோன்பை விட இயலாது. இதை கணவன்மாருக்கு எத்தி வைக்கணும். நீங்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காருலன்னு சொன்னால் நீங்கள் பொறுப்பு. இவ்வளவு நாள் திருத்தலைன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. திருத்த வேண்டியது கணவன் மார்க் அடிப்படையில் இல்லைண்டா பொம்பளை திருத்தணும், பொம்பளை மார்க் அடிப்படையில்ண்டா கணவன் திருத்தணும். 2 பேரும் திருந்தலைன்னு சொன்னால் அல்லாஹ்கிட்ட போய் நாளைக்கு என்ன செய்யணும், கை கட்டணும். எனவே நாம் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் உன்னிப்பாக இருங்க. அதுபோல தான் ரமலான் முடிவடைகின்ற நிலையில் நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையாண்டு யாரும் செல்ல முடியாது. எனவே ரமலான் முடிகின்ற வரைக்கும் என்ன என்னஞ்சிரு, உயிரோடு வச்சிரு. எத்தனை பேர் துவா கேட்டீங்க, யா அல்லாஹ்
ரமலானுக்கு என்ன உயிரோட வச்சு 2 துவா கேட்ட எத்தனை பேர் இருக்கோம்? கேட்கணும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்ன நெஞ்சிரு ரமலான் முடியும் வரைக்குமே. இவ்வளவு காலம் நாம் கேட்காம இருந்திருக்கலாம். இவ்வளவு காலம் கேட்காம இருந்தாலும் ரமலான் காலத்திலெல்லாம் நிறைய லைலத்துல் கத்ர் எல்லாம் இருக்கி, அதிலெல்லாம் அமல் செய்கிற பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தரணும். எனவே நாம் என்ன செஞ்சிடணும், எல்லாம் இவ்வளவு காலம் என்னை உயிரோடு வச்சுட்டாய், இந்த ரமலான் முடியும் வரைக்குமாவது என்ன செஞ்சிரு, என்னை உயிரோடு வச்சிருயா அல்லான்னு துவா கேட்குறாக்களா இருக்கணும். யா அல்லாஹ் நான் என்ன செஞ்சிட்டேன், போன ரமலானில் இன்னென்ன பிழைகள் விட்டுட்டேன், அதுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில் என்ன ஆளாக்கிறியா அல்லாஹ் என்று செய்யக்கூடிய ஒரு மனோநிலையிலே இருக்கணும். அதுபோல் நான் ஏற்கனவே சொன்னது போன்று எல்லா விஷயங்களையும் மனதில் நிலைநிறுத்தி கொள்ளுங்க. ஹலாலான நிலையில் குறிப்பாக இந்த விஷயத்தை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஹலாலான நிலையில் அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. நீங்கள் ஹலாலான நிலையில் அந்த ரமலானுக்குள்ளே நுழையலை இல்லையா, எல்லாம் ஜீரோவாகிரும். எல்லா அமல்களும் என்ன செஞ்சிடும், ஜீரோவாகிரும். வட்டியில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்மளோட புருஷன் என்ன செஞ்சிருப்பார், ஃபினான்ஸில் வாகனம் எடுத்து ஓடுவார், நம்மளோட நகை என்ன செய்யும், பேங்கில் வீட்டில் இருக்கும். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருக்கலாம், பாவத்தை செஞ்சிருக்கலாம், பாவத்திலிருந்து மீளணும். அது கூடாது. இருந்தும் ரமலானில் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக அமல் செய்வோம். அந்த அமல்கள் வீணாக விடக்கூடாது என்று சொன்னால் இதிலெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனமாக இருங்க. இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.